உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். பிரபஞ்சம் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்து கொண்டே இருக்கும். பிரபஞ்சம் என்பது மாபெரும் சக்தி. அதற்கும் நம்மை சுற்றி இருக்கும் மின்காந்த புலங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நாம் என்ன நினைக்கிறோமோ, என்ன செய்கிறோமோ, என்ன சொல்கிறோமோ அவற்றையெல்லாம் நமக்கான விருப்ப குறியீடாக நம் மின்காந்த புலங்கள் மூலம் பிரபஞ்சத்துக்கு கடத்தப்படும். சிலர்கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலே ஏதோ இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சிலரோ புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையை கவனித்து பார்த்தோன்னா அப்படியே தான் இருக்கும். இல்லைன்னா நிலைமை இன்னும் மோசமாக தான் போயிட்டுருக்கோம். நேர்மறையாக பேசுகிறவங்களோட வாழ்க்கை நல்ல முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்கோம். விளையாட்டுக்கும் கூட எதிர்மறையான வார்த்தைகளை பேசவே பேசாதீங்க. இந்த பிரபஞ்சம் அதைத்தான் நம்ம விரும்புகிறோன்னு ஏற்றுக்கிட்டு எதிர்மறையான நிகழ்வுகளையே நம்ம வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலை பிடிக்கலை அப்படிங்கிற மனநிலையோடு அந்த வேலைக்கு போனோம்னா அந்த வேலையில் நம்ம நிறைய கஷ்டங்களை சந்திப்போம். ஒரு உயர்வும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நேர்மை இல்லாதவர்களுக்கு எங்குமே ஏமாற்றம் மட்டும்தான். பொய் பேசுகிறவங்க கிட்ட பொய்யானவங்க தான் சூழ்ந்திருப்பாங்க. நாம் எதுவோ அதுவே தான் எல்லாமாகி போகும். ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் அழுறோங்கிறக்காக துன்பங்கள் வராமல் இருக்காது. இதுதான் வாழ்க்கை. இதுக்கு தான் நம்ம தயாராகிக்கிடணும். ஒரு துன்பம் போக இன்னொரு துன்பம் வந்தே தீரும். மன உறுதியை நம்ம வளர்த்துக்கிட்டோன்னா எல்லாத்துலேருந்தும் கடந்து போயிடலாம். எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதில் நம்மளோட தனித்திறமையை, நம்மளோட சிறப்பை அதில் காமிக்கணும். நோயிலேயே வாடினாலும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு மனதார நம்பி அதையே நம்ம சொல்லணும். நோயில் இருந்து மீள்ற சக்தியை, வழியை பிரபஞ்சம் நமக்கு காட்டும். ஏழையாக இருந்தாலும் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டு சுத்தமான ஆடை உடுத்தி மலர்ந்த முகத்தோடு நல்லதை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் பிரபஞ்சம் நமக்கு உதவ முன்வரும். அப்படி இல்லாமல் புலம்பிக்கிட்டு முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு அழுக்கான துணி உடுத்திக்கிட்டு நம்ம இருக்கிற இடத்தையும் அசுத்தமாக வச்சுக்கிட்டு இருந்தால் அதே வாழ்க்கை தான் நம்ம சாகிற வரை நமக்கு தொடரும். புலம்புறவங்க, நேர்மை இல்லாதவங்க, சுத்தம் இல்லாதவங்களை விட்டு கொஞ்சம் தூரவே நீங்கள் இருங்க. அவர்களோட மின்காந்த புலங்கள் உங்களோட மின்காந்த புலங்களை எதிர்மறையாக மாற்றிடும். முதல்ல நம்ம வீட்டை ஒழுங்குபடுத்தி சுத்தமாக வச்சுக்கணும். மாற்றத்தை அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த பிரபஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உதவ ஆரம்பிக்கும். நம்மளோட துன்பங்களை நாம் துணிவோடு ஏற்றுக்கொண்டு கடக்கணும். வெற்றி பெறலாம். நல்லதையே நினைப்போம், நல்ல வார்த்தைகளையே பேசுவோம், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.